வணக்கம். செல்வகுமாரின் 2025 அக்டோபர் 15 முடிய இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை நிகழ்வுகள் எப்படி இருக்கும், மழைப்பிடிப்பு எங்கே எப்படி என்பதை இந்த அறிக்கையில் பார்ப்போம். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 செப்டம்பர் 20 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. இந்த பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வடகடலோர மாவட்டங்கள் கடலோர பகுதிகளில் தொடர் தூறல் இருந்து கொண்டே இருக்கு. நேற்றைக்கு இரவு கோயம்புத்தூர் வடக்கு, திருப்பூர் வடக்கு, ஈரோடில் தொடங்கிய மழை டெல்டா வரை வந்து கனமழை பொழிவை கொடுத்தது. அதே போல வடகடலோரம் மற்றும் ஆந்திர கர்நாடக எல்லையோரம் தொடங்கி வடகடலோரம் வரைக்கும் நல்ல மழை பிடிப்பை கொடுத்தது. அதுதான் இப்ப தூறல் தூறி கொண்டிருக்கு. டெல்டாவிற்கு நேற்றைக்கு எதிர்பார்த்த மழை, திடீர் மழை வந்ததற்கான காரணம் தென்சீன கடற்பகுதியில் ஒரு நிகழ்வும், வியட்நாம் கம்போடியா வழியாக வங்கக்கடலுக்கு 2 நிகழ்வும் வந்து கொண்டிருக்கு. அது அடுத்தடுத்த நிகழ்வுகள் வருவது காற்றை, அது இல்லாமல் ஆந்திர பிரதேச நிலப்பகுதி வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சியும் நேரடியாக ஆந்திர பிரதேசத்துக்கு போகாமல் வடமேற்கு வெப்பநீராவியை தமிழ்நாடு ஊடாக கொண்டு வந்து வங்கக்கடலில் தமிழ்நாடு கடலோரம் வழியாக இறக்கி அது அந்தமான் பகுதி வழியாக கிழக்கு நோக்கி பயணிக்கிறது. கிழக்கு வடகிழக்கு நோக்கி பயணிக்கிறது. அடுத்தடுத்த நிகழ்வுகளை நோக்கி பிரிந்து 3 நிகழ்வுக்கும் பிரிந்து பயணிக்கிறது. எல்லாமே கிழக்கு நோக்கி தமிழ்நாடு ஊடாக பயணிக்கிறது. இப்போ இந்த வங்கக்கடலில் உருவாக போகிற இந்த 23ஆம் தேதிக்கு மேலே உருவாக போகிற நிகழ்வு தீவிரமடைஞ்சாதான் இந்த தமிழ்நாட்டின் ஊடாக பயணிக்கக்கூடிய இந்த வரக்கூடிய வெப்ப நீராவி என்பது திசை மாறும். அதனால 23ஆம் தேதி 24ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாடு வழியாக இந்த வெப்ப நீராவி பயணிக்கும். மேற்கு காற்று குளிர்விக்கும். கடலோரம் வரைக்கும் டெல்டா மற்றும் அதாவது விருதுநகருக்கு வடக்கே ஆந்திர கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை 24ஆம் தேதி வரை இருக்கு. 23ஆம் தேதி வரை உறுதியா இருக்கு. 24ஆம் தேதி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24ஆம் தேதி அந்த நிகழ்வு ஆந்திர பிரதேசத்தின் அதாவது விசாகப்பட்டினம் ஒடிசாவின் எல்லையோர பகுதியில், அதாவது காக்கிநாடா விசாகப்பட்டினம் இடைப்பட்ட பகுதியில் கரை கடப்பதற்கு தீவிரமடைந்து நெருங்கும். இதன் காரணமாக 24ஆம் தேதி மழைப்பொழிவு நாம் நேற்றுக்கு எதிர்பார்த்த பார்த்தீங்களா, இந்த கடலூருக்கு வடக்கே அந்த இடத்துல 24ஆம் தேதி அன்னைக்கு தான் மழைப்பொழிவு. இன்னும் சொல்லப்போனால் நாகப்பட்டினம் மாவட்டம் வடக்கு ஓரம் தொடங்கி காரைக்காலில் இருந்து சென்னை வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கணும்னு வச்சுக்கலாம். நாகூர்லேருந்து காரைக்கால் வரைக்கும் 24ஆம் தேதி. அப்போ 24ஆம் தேதி மழை இருக்கும். நாகப்பட்டினம் மாவட்டத்தோட கடலோர பகுதிகளில் அதிகாலையில் 25ஆம் தேதி அதிகாலை இருக்கும். அது வரைக்கும் மழை இருக்கு. 23 வரை பரவலாக. 24ஆம் தேதி மயிலாடுதுறைக்கு வடக்கேன்னு சொல்லலாம். காரைக்காலிலிருந்து மயிலாடுதுறையிலிருந்து நாகப்பட்டினம் மாவட்ட கடலோரத்திற்கும் 25ஆம் தேதி அதிகாலையில் மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் 24ஆம் தேதி இரவு வரை இருக்கு. வடகடலோரம், வட உள் மாவட்ட பகுதி மற்றும் டெல்டாவோட கடலோர பகுதி. சரி, 25ஆம் தேதி என்ன ஆகும்னா காற்று திசை மாறிவிடும். இருந்தாலும் தென்மேற்கு பருவமழை கேரளாவிலே சாரலை கொடுக்கும். கேரளாவின் எல்லையோர பகுதிகளில், அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழைப்பொழிவை லேசாக மிதமாக கொடுக்கும். 25, 26, 27 மேற்கு காற்று வலுவாக இருக்கும். குளிர்ச்சியான சீதோஷனில் இருக்கும். மேகமூட்டங்கள் அதிகமாக இருக்கும். அங்கொன்றும் இங்கொன்றுமாக தூறல் போடும். இவையெல்லாம் தென்மேற்கு பருவமழை கேரள எல்லையோர மாவட்டங்கள், காற்று பகுதி, கணவாய் பகுதிகளில் 26, 27 சாரல் மழைப்பொழிவு. வால்பாறை, நீலகிரிக்கெல்லாம் சற்று கனமழை பொழிவை கொடுக்கும். இந்த நிகழ்வு கரை கடந்து ஆந்திர பிரதேசத்தின் காக்கிநாடா விசாகப்பட்டினம் இடைப்பட்ட பகுதி வழியாக நகர்ந்து ஹைதராபாத்திற்கும் நாக்பூருக்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக செயலிழந்து மேற்கு நோக்கி நகர்ந்து அப்படியே மகாராஷ்டிராவோட மும்பை மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதி, அதாவது நாசிக், சூரத், மும்பை இடைப்பட்ட பகுதி வழியாக மகாராஷ்டிராவின் குஜராத் கரையோரத்தை நோக்கி நகரும். இது குஜராத்திற்கும் மகாராஷ்டிராவிற்கும் இறுதியாக 29, 30ஆம் தேதி மிக கனமழை பொழிவை கொடுக்கும். 29, 30 மிக கனமழை பொழிவு. குஜராத்திற்கு வெள்ள பாதிக்கும் மழைப்பொழிவெல்லாம் அங்கே போய் காற்றழுத்த தாழ்வு பகுதியை அரபிக்கடலோரம் அமைந்து கொண்டு குஜராத்திற்கு மிக கனமழை பொழிவை 29, 30 மற்றும் அக்டோபர் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி வரை அங்கே கொடுக்கும். 4ஆம் தேதி வரை அங்கே கொடுக்கும் அந்த மழை நிகழ்வு. ஏற்கனவே பின்வாங்கி இருக்கக்கூடிய பருவமழை பின்வாங்கி இருக்கக்கூடிய இடத்துக்கும் போகுது. ஏன் சார் போகுதுன்னா, நீராவியை அதிகம் கொண்டு வருது.
அதனால உயரழுத்தத்தையே பாகிஸ்தான் நோக்கி பின்னுக்கு தள்ள போகுது. நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ எப்படி வடகிழக்கு பருவமழை இருக்குங்கிறத உங்களுடைய கணிப்பிற்கு உங்களுடைய யூகத்துக்கு விட்டு விடுறேன். ஒரு உயரழுத்தத்தையே பின்னுக்கு தள்ளும் வகையில் இந்த நிகழ்வு போகுது. எங்கே போவோம்? அங்கே பாகிஸ்தான் எல்லையோரத்துக்கே போகுது. பருவமழை பின்வாங்கி இருக்கிறதுக்கே போகுது. பருவமழை பின்வாங்கி இருக்கிறதுல குளிர்கால மழை பொழிவாக கொடுக்க போகுது. இங்கே ராஜஸ்தான், பஞ்சாப், பாகிஸ்தான் பகுதிக்கு போகுது. அக்டோபர் 1, 2, 3, 4 தேதிகளில். ஆக ஆந்திர பிரதேசம் 24, 25 கடந்து தெலுங்கானாவின் வடக்கு பகுதி வழியாக மகாராஷ்டிரா வழியாக குஜராத் எல்லையோர மகாராஷ்டிராவுக்கு போய் குஜராத்துக்கும் மகாராஷ்டிராவுக்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி விட்டு பாகிஸ்தான் எல்லையோர பகுதிகளுக்கு குஜராத்துக்கும் ராஜஸ்தானுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி விட்டு பாகிஸ்தானுக்கும் போகுது. பாகிஸ்தான் எல்லையோர பகுதிகளுக்கெல்லாம் 4ஆம் தேதி, அதாவது பஞ்சாப் பகுதிகளுக்கெல்லாம் 4ஆம் தேதி 5ஆம் தேதி போய் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அது பாகிஸ்தானுக்கும் போகும். மழைப்பொழிவை கொடுக்கும் போய் ராஜஸ்தான் எல்லையோர பகுதி வழியாக போய். அடுத்தபடியாக இந்த தற்பொழுது பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வு காற்றை திசை மாற்றி கொன்று போய்விடும் என்பதனால 24ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 5ஆம் தேதி வரைக்கும், நம்ம சொன்ன அடுத்த நிகழ்வு 5ஆம் தேதினு சொல்லியிருக்கோம். இந்த 24ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி வரைக்கும் ஒரு 10 நாளைக்கு, அந்த 10 நாளில் ஒரு 28, 29ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை மட்டும் கேரள எல்லையோரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் சாரலை கொடுக்கும். கேரளாவில் மழை பொழிவை கொடுக்கும். பிறகு படிப்படியாக அப்படியே கர்நாடகாவுக்கு திரும்பும், கோவா பக்கம் திரும்பும் காற்று, அப்புறம் மும்பை நோக்கி திரும்பும் காற்று, பிறகு சூரத் நோக்கி திரும்பும், பிறகு ஒட்டுமொத்தம் குஜராத் நோக்கி திரும்பி மகாராஷ்டிரா குஜராத் வழியாக பாகிஸ்தான் எல்லையோர மாநிலத்துக்கு போய் அந்த நிகழ்வுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். அந்த நிகழ்வுக்கு போய் மழைப்பொழிவை கொடுக்கும். சரி, இப்போது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் 24ஆம் தேதி வரைக்கும் மழை. அறுவடை விவசாயிகள் அறுவடை இருந்தால் 24ஆம் தேதிக்கு மேலே அறுவடை பண்ணுங்கள். மாத இறுதி வரைக்கும் பண்ணலாம். இடையில மிரட்டல்லாம் இருக்கும். நீங்கள் வானிலை ஆய்வு கூட இணைந்திருந்து பண்ணணும். அக்டோபர் 10 நாளைக்கு ஒரு இடைவெளி கொடுக்கு. அந்த 10 நாள் இடைவெளினால மிரட்டல்லாம் இருக்கும், தூரலாம் இருக்கும். வானிலை கூட இணைந்திருந்து நீங்கள் அறுவடை போன்ற பணிகளை செய்யணும். ஆக 24ஆம் தேதி வரை கண்டிப்பாக மழை இருக்குது. தென் மாவட்டங்களுக்கு 24ஆம் தேதி வரைக்கும் மழை இல்லை. அதுக்கு பிறகு மழை இல்லை. அதுக்கப்புறம் மழை எப்படின்னா 5ஆம் தேதிக்கு மேலே தான். தென்கோடி மாவட்டங்களுக்கு 5ஆம் தேதிக்கு மேலே மழை இருக்குது. விருதுநகருக்கு வடக்கு 24ஆம் தேதி வரை மழை இருக்குது. 23ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக இருக்குது. காற்று பகுதிக்கு 21, 22, 23 இருக்குது. 21, 22, 23 இன்னைக்கு காற்று பகுதிக்கு இல்லை, ஆனால் பிற பகுதிகளுக்கு இருக்கும். 24 கடலோரம் இருக்குது, டெல்டாவிற்கு கடலோரம் இருக்குது, வடகடலோரம் இருக்குது. 25லேருந்து 4ஆம் தேதி வரைக்கும் ஒரு 10 நாளைக்கு நிகழ்வு தீவிரமடைந்து பாகிஸ்தான் எல்லையோரம் போகும் என்பதனால தெலுங்கானா போய் கர்நாடகா போய் தான் மகாராஷ்டிரா போய் தான் வடக்கு நோக்கி திரும்பும். அதனால அரபிக்கடலோரம் வந்து தான் அரபிக்கடலோரத்தை ஒட்டிய அரபிக்கடலோர மாநிலங்கள் மகாராஷ்டிரா குஜராத் வழியா பாகிஸ்தானுக்கு போகும். ஆகவே இந்த நிகழ்வு இப்படிப்பட்ட ஒரு வானிலை அமைப்பை ஏற்படுத்த போகிறது என்பதனால 5ஆம் தேதிக்கு பிறகு அடுத்தடுத்த 2 நிகழ்வு நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதில் உங்களுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதை உறுதியாக நம்பலாம். அக்டோபர் 5லிருந்து அக்டோபர் 15 வரை 2 நிகழ்வு வலுவான மழைப்பொழிவு இருக்கிறது நம்பிக்கொண்டிருங்கள். அதுவரை 24ஆம் தேதி வரை மழை நிறைய இடங்களுக்கு இருக்கிறது. தென் மாவட்டங்களுக்கு மட்டும் கொஞ்சம், இந்த விருதுநகருக்கு தெற்கே கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அந்த தூத்துக்குடி வடக்கு வரைக்கும் இருக்கும். அந்த விருதுநகர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதிக்கு இருக்கும். அதுக்கு தெற்கே மட்டும் கொஞ்சம் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும். எப்போ சாரல் வரப்போ நிகழ்வு வரப்போது. அதே போல் புயலாக உருவாகும் பொழுது கன்னியாகுமரியில் இருக்கும். அதை மறந்துட்டேன். புயலாக உருவாகி ஒடிசா தெற்கு பகுதிக்கு வரும்பொழுது காக்கிநாடா விசாகப்பட்டினம் இடைப்பட்ட பகுதியில் அது கடக்கும் பொழுது கன்னியாகுமரியிலேருந்து காற்று உள்ளே நுழைஞ்சு வரும். அப்போ கன்னியாகுமரிக்கு இருக்கும் கொல்லங்கோடு, தக்கலை, மார்த்தாண்டம், அப்படியே நாகர்கோவில், பத்மநாபபுரம், இந்த திருப்பரப்பு, இங்கெல்லாம் நல்ல மழைப்பொழிவு இருக்கும். இந்த மாத இறுதி நாட்களில் புயல் கரை கிடக்கும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலையில் சாரல் இருக்கும். 25, 26, 27, 28, 29 வரைக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் பெரிய சாரல், அளவான சாரல். குற்றால அருவியில் நீர்வரத்தை கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கும் மாத இறுதி நாட்கள். புரியுதுங்களா? எங்கே நிகழ்வு இருந்தால் எங்கே மழை பெய்யும் அப்படிங்கிறத நான் கரெக்டாக சொல்லியிருக்கிறேன். ஆகவே இதற்கு அப்புறம் 5ஆம் தேதி அடுத்த நிகழ்வு. இந்த நிகழ்வு கடந்து செயலிழப்பதற்கு நாள் எடுத்துக்கொள்ளும். இதே போல தான் நிறைய நிகழ்வுகள் வடகிழக்கு பருவமழை காலத்திலும் இருக்குது. தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டத்தில் 2 நிகழ்வு இருக்குது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.